என்ன என்ன கேஸ்க்காக போனீங்க சார்? இல்ல நான் எனக்கு ஒய்ஃப்க்கும் நானும் இன்னொருத்தருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தோம் சார். நாங்க அங்க போயிருக்கும் போது எடுக்க முடியாது கேஸ், நைட் அன்டைம்ல வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்க வேற மாதிரி ஏதோ எழுதி ஒரு மாதிரி கொடுத்தாங்க. சொன்னா எங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போடணும், அவங்க பயந்துன்னு இல்ல சார் எனக்கு வீட்டுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா அவங்க ஆட்டோல ஏற்றி அனுப்பிட்டாங்க சார். ஆட்டோல ஏற்றி அனுப்பிச்சோன்னா என் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வண்டியோட பிளக் பிடிங்கி விட்டுருந்தாங்க சார். சார் ஏன் சார் இந்த மாதிரி பிளக் எல்லாம் பிடிங்கி விட்டு போறீங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இது மாதிரி தான் பண்ணி அந்த உங்க வீட்டுல அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 பேர் வந்து பழுப்பு கட்டை வச்சு அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு எங்க காயம் ஏற்பட்டிருக்கு சார்? உடம்பு ஃபுல்லா இருக்கு. எத்தனை இடத்துல இருக்கு சார் இந்த மாதிரி? இல்ல சொல்ல முடியல சார், நிறைய இடத்துல இருக்கு உடம்பு ஃபுல்லா. இது யார் அடிச்சாங்கன்னு தெரியுமா சார்? இல்ல எனக்கு எனக்கு தெரியல சார், பேர் உண்மையாலுமே தெரியல. இருக்கீங்க சார்? இல்ல இப்ப ராமச்சந்திரா வந்தோம் சார், அவங்க அங்க பார்க்க மாட்டேன்ட்டாங்க சார். பார்க்க முடியாதுன்னாங்க. இன்னொரு இடத்துக்கு வர சொல்லி இந்த ஏதோ ஒரு எம்எஸ் ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க சார், அங்க போறோம். 2 பேருமே நாங்க வேற ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃப் அனுப்பிட்டு அவங்களும் சார் இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு வீட்டுல லைட்ல வந்து சண்டை போடுவார் போலன்னு சொன்ன உடனே அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க சார். ஆட்டோல அவங்களே வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு நான் இந்த மாதிரி வண்டியோட பிளக் எல்லாம் பிடிங்கி விட்டுருந்தாங்க சார். நான் சார் எனக்கு வண்டி பிளக் பிடிக்க தெரியாம ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு ஒரு போலீஸ் வந்து ஒரு மாதிரி கிண்டலா வந்து என்னப்பா என்னாச்சுப்பா வண்டி என்னப்பா அப்படின்றாரு. அவங்களே பண்ணிட்டு அது மாதிரி பண்ண வண்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டு சார் எனக்கு வண்டி நான் எடுக்க மாட்டேன், இதே மாதிரி உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில இப்படி நடந்தா அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு கோவப்பட்டுச்சு சார். வேற எதுவுமே நடக்கல, இதான் நடந்துச்சு சார். உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பியும் நான் சாவி கேட்க திரும்பியும் வந்து அப்போ ஒரு 2 பேர் அடிச்சாங்க. அப்புறம் திரும்பி ஒருத்தர் மட்டும் வந்து அடிச்சாரு. ஆனா புகார் எடுக்கவே இல்லை. புகார் எடுக்கல, அது அவங்க அதான் அன்டைம் இப்ப எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த நேரத்துக்கு போனீங்க, எந்த நேரத்துக்கு அடிச்சாங்க? நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும் சார். நாங்க போகும்போது அன்டைம்ல தான் போனோம். அப்புறம் அந்த ஒரு 1:30 மணில இருந்து அந்த 2 மணி அந்த மாதிரி அடிக்கணும் வெளியில கூட. ஆனா ரோட்ல தான் அடிக்கிறாங்க, அதாவது உள்ள கூட அடிக்கல ஸ்டேஷன்ல.